நித்யானந்தம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா வந்து நித்யானந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருக்கிறேங்க. எங்க அம்மாவுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. எங்க அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. அந்த காலத்துல வந்து எங்க அம்மாவுக்கு வந்து ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. திடீர்னு கோயம்புத்தூர் ஜிஹெச்ல கொண்டாந்து எங்க அம்மா வந்து அட்மிட் பண்ண சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, உங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப முடியாது, உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அப்போ மறாவது நாள் ஒரு பௌர்ணமி, அந்த நேரத்தில் வந்து நான் வந்து சரி நித்யானந்த ஆசிரமத்துக்கு வந்து தற்செயலாக வந்து அவராக கூப்பிட்டு வந்தாரா இல்லை நானா வந்தேனான்னு தெரியல. ஆனால் நான் வந்து திடீர்னு வந்து இங்கே வந்து சாமிகிட்ட வந்து வேண்டிட்டு போனேன். இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, எங்கள் அம்மா வந்து நல்லா இருக்கணும், நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் நான் வந்து எங்கள் அம்மா நல்லா இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் மாதிரி வச்சுட்டு போனேன். அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள்லேயே எங்கள் அம்மா வந்து நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமாக வந்துட்டாங்க. சாப்பிட முடியாமல் இருந்தவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் ஒரு 4 வருஷமா எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருந்தாங்க. ஒரு நாளும் நான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவே கிடையாது. அதனால வந்து அப்ப இருந்து நான் வந்து நித்யானந்த ஆசிரமத்தில் வந்து சாமி மேல வந்து நான் ஒரு பக்தன் சொல்ல முடியாது, பக்தனுக்கு மேல ஒரு வெறியன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா சபதி. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். கோயம்புத்தூர், பெங்களூரு, திண்டுக்கல், ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பெங்களூரு, ஆந்திரா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கோயில் வேலை வந்து பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து சாமி வந்தேன். அது வந்து போனது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வேலைகள்லாம் வந்து தடைப்பட்டு இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டெண்டர் வந்து பாஸ் பண்ணுவோம். அந்த டெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வந்து வேற முறைக்கு போயிடும். ஆனால் நான் வந்து சாமியை நினைச்சு அந்த தொழிலுக்கு நான் வந்து முன்னாடி போகும்போது கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து சாமி மூலியமா எனக்கு ஒரு 6 கோயில் வேலை வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி அவங்களா வீடு தேடி வந்து எனக்கு வந்து வேலையை கொடுத்தாங்க. நானும் அந்த கோயில் வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்து பூர்த்தி பண்ணி அவங்க கும்பாபிஷேக வேலைக்கு நான் வந்து முடிச்சு கொடுத்தேன். எனக்கு ஒரு விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நான் வந்து சாமிக்கு ஒரு கோயிலுக்கு வந்து நான் கட்டணும்னு சொல்லி நான் வந்து விருப்பப்பட்டிருக்கிறேன். சாமி வந்து அனுமதி எனக்கு வேணும். அது கொடுத்தாரு அப்படின்னா நான் வந்து கோயிலுக்கு வந்து நான் வந்து தனியார் சாமி பேர்ல வந்து நான் வந்து ஒரு ஆசிரமம் ஒரு கோயில் கட்டி இல்லாத ஏழைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது பண்ணி அவங்களுக்கு வந்து அன்னதானம் இந்த மாதிரிலாம் பண்ணலாங்கிற ஐடியாவில் வந்து நான் இருக்கிறேன். அது வந்து சாமி வந்து எனக்கு ஒரு நல்ல வழி வந்து எனக்கு கொடுக்கணும். என்னோட முயற்சிக்கு வந்து அவர் வந்து அவர் காதுக்கு போகணும்னு சொல்லி நான் வந்து விருப்பப்படுறேன். நித்யானந்தம்.